ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் வீடியோ தான் வரப்போகுது. கன்னியாகுமரிக்குள்ளாடியே வந்து நிறைய இடத்துக்கு நாங்கள் இன்றைக்கி போயிருக்கோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஹாய் பரதாங்க பறையூலே ஹாய் பாருங்க பறையூல. இப்போ காலையில் ஒரு 8:30 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்புனோம். இப்போ நேராக எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஹோட்டல் போய் சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இனி வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளாடி இருக்கிற மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் தான் ஃபஸ்ட்டு போகிறோம். அங்கே போகிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்ட்ரைட் வேல வந்து போகலை. நாங்கள் வந்து பீச் ரோடு பிடிச்சி தான் போக போகிறோம். கருங்கல் போய் பீச் ரோடு பிடிச்சி போக போகிறோம். பீச் ரோடு வந்து நம்ம பிடிச்சி போகிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக சீக்கிரமாக போகிறதுக்கு தான் நம்ம வந்து பீச் ரோடு வழியாக போகிறோம். இந்த பீச் ரோடு வந்து எங்களை எங்கே வர கூட்டிகிட்டு போயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வர போயிடுச்சு. பீச் ரோடுனால இதான் பிரச்சனை. மண்டைக்காடுலேருந்து கன்னியாகுமரி வர போயிட்டோம். அது கோவில் வா 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 பச்சை போகணும் பா. எடுக்கானா ஹாய் பாருங்க. இப்படி ஹாய் பாருங்க. ஹாய் பாருங்க. ஹாய். கோயிலுக்குள்ளாடி வந்து நான் வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. நாங்கள் வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கோயிலுக்கு வெளியே வந்து கார்லேயே வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி வந்தோம். இந்த கோயிலோட மதில் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாக சுற்றி வந்தப்போ. அதனால் கார்லேயே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டோம். ഇതിൻ്റെ അകത്ത് എന്തോ ഉണ്ട്. ഇതിൻ്റെ അകത്ത് എന്തോ ഉണ്ട്. ഇതാ അതിൻ്റെ അകത്ത് എന്തോ ഉണ്ട് ഋഷി. കാണിച്ചേ, അകത്ത് കാണിച്ചേ. താഴെ വിടുന്ന എടുത്ത് സുഭാഷിന്റെ ഡ്രൈവിങ് ഞാൻ ഇന്നേരം ഫോട്ടോ എടുത്തിട്ടില്ല. ഇവിടെ ഒരു ഓഡിറ്റോറിയം ഉണ്ട് കേട്ടോ. സുഭാഷിന്റെ ഡ്രൈവിങ് ഞാൻ ഇന്നേരം ഫോട്ടോ എടുത്തിട്ടില്ല കേട്ടോ. மண்டே மார்க்கெட் வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி எதுக்காக இந்த ட்ரிப் நாங்கள் பிளான் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணோம். சரி, கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து கோயிலுக்கெலாம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆஃபீஸ் வேலை முடிஞ்சதும் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நேராக பார்த்திங்கன்னா மண்டைக்காடு தான் வந்தோம். மண்டைக்காடில் வந்து பீச் பார்த்துட்டு அப்படியே பீச் வழியாக வந்து நாகர்கோவில் போயிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து மண்டைக்காடு தான் வந்தோம். ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். இப்போது பீச்சில் வந்து ஆளே இல்லை.
1 2 பேர் தான் நின்னாங்க. இந்த மண்டைக்காடு வந்து கொடை சீசனில் வந்து கோயில் ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து கடையாக இருக்கும், ஃபுல்லாக வந்து ஆளாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் ஆளாக இருக்கும். இப்போ வந்து பீச் வந்து ஃப்ரீயாக இருக்குது, யாருமே இல்லை பீச்சில். நல்லா மேலே பீச்சில் வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ பீச் ரோடு வழியாக தான் வந்து நாகர்கோவில் போகிறோம். நாகர்கோவில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா வந்து எங்கேயாச்சும் ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட்டு தான் போகணும். ஏன்னா வந்து மணி 1:30 கிட்ட ஆகுது. நாங்கள் வந்து டிஎன்குள்ளாடி வந்தோன்னா கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போவோம். அப்படி கோயிலுக்கு போனோம்னா கோயிலே சில டைம் வந்து அங்கேயே சாப்பிட்ருவோம். இப்போ வந்து மண்டைக்காடு கோயிலில் வந்து சாப்பிடல, ஏன்னா எங்களுக்கு வந்து ஆஃபீஸில் போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து இப்போ நாகர்கோயிலே வந்துருச்சு. நாகர்கோயிலில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ஆனால் வந்து எங்கே இந்த ஃபுட் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து சாப்பிட்டு பழக்கம் இல்லை, அனுபவம் இல்லை. ஸோ நாங்கள் எப்போ போனாலும் வந்து வெஜ்ஜில் தான் போவோம். ஒரே ஹோட்டல் அதான் நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே நான் அந்த ஹோட்டல் தான் போயிட்டுருக்கோம். நானும் ஹஸ்பண்டு அம்மா இருந்தப்போ அப்படி தான் நாங்கள் வந்து அந்த ஒரு ஹோட்டல் தான் போவோம். இப்போ இன்றைக்கி வந்து அந்த வந்து போகலை, வடசேரி போகலை, நேராக வந்து நாகர்கோவில் வழியாக வந்து கோட்டார் வந்து அப்படியே வந்து கன்னியாகுமரி பிடிச்சி போயிட்டுருக்கோம். கன்னியாகுமரி கிட்ட வந்துடுச்சு. அங்கே தான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட வந்தோம். இப்போது ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ஆர்ச் வழியாக வந்து உள்ளே போனோன்னா வந்து கன்னியாகுமரியோட மெயின் பீச்சு, இந்த கோயில்கிட்ட இருக்கிற அந்த பீச்சு. நாங்கள் போகிறது அது இல்லை, நாங்கள் போகிறது வந்து அந்த பக்கம் வேறு பீச் இருக்குது, அங்கே தான் போகிறோம். ஏன்னா வந்து இங்கே வந்து ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும். சன்செட் டைமில் வந்து இங்கே தான் வந்து விவேகானந்த பாறை, அப்புறம் வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சுவெல்லாம் இங்கே தான் இருக்குது. நல்ல ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த பக்கம் போகலாம்னா அந்த பக்கம் தான் போயிட்டுருக்கோம். அந்த பக்கம் வந்து பெருசாக கூட்டம் இருக்காது, நிறைய பேருக்கு அந்த இடமே தெரியாது. சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்புனப்போ வந்து 3:30 ஆச்சு. இனி வந்து இப்போது பீச்சுக்கு போகிறது இல்லை, நாங்கள் போவோம், ஆனால் வந்து வெளியே வந்து இறங்க மாட்டோம். நல்ல வெயிலாக இருக்கும். ஒரு ஈவினிங் 5:30க்கு மேலே தான் வந்து வெளியே இறங்கணும். இங்கேருந்து லெஃப்டில் வந்து போனால் வந்து திருவள்ளுவர் சிலை, விவேகானந்த பாறை அந்த சைடு போகலாம். ரைட் சைடில் தான் நாங்கள் போக போகிறோம். இப்போதைக்கு வந்து ரஷ் இருக்கான்னு பார்க்கலான்னு லெஃப்ட் சைடு போய் பார்க்க போகிறோம். இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்த பாறை இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. இப்போ வந்து டைம் வந்து ஒரு 4 o'clock இருக்கும். இப்போவே வந்து நிறைய கார்லாம் வந்து நிற்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி போக போக வந்து ரஷ் வந்து நல்ல கூட்டமாக இருக்கும். இங்கே வந்து மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி சன்ரைஸும் சன்செட்டும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் வருவாங்க. டூரிஸ்ட்னால் வந்து கண்டிப்பாக அவங்க வந்திருப்பாங்க. இப்போ அங்கேயே நாங்கள் ரிட்டன் வந்து இப்போ ரைட் சைடு ரோட்டில் வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ஃப்ரண்டில் வந்து எழுதி வச்சுருக்காங்க சன்செட் வேன் அப்படின்னு. இந்த பக்கம் வந்தோன்னா வந்து சன்செட் வந்து கிளியராக பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து போகிறதுனால இன்னொரு நல்லது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து கூட்டமே இருக்காது, காமாக இருக்கும். இப்போ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து அந்த பக்கம் பீச் போகிறோன்னா வந்து இப்போ பீச்சுக்கு போகிறோன்னா வந்து நம்ம இப்போ கார்லலாம் போகிறோம்னா வந்து கார் வந்து ரொம்ப தூரத்தில் வந்து நிற்க வேண்டியதாக இருக்கும். பார்க்கிங் ரொம்ப தூரத்தில் போட்டிருக்காங்க பார்க்கிங். அங்கே பார்க்கிங் போட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப தூரம் நடக்கணும் கடலுக்கு போகணுன்னா. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, கார் வந்து நம்ம பார்க் பண்ணுறதுக்கு ஃப்ரண்டில் தான் கடல் இருக்குது. நடக்கிற தூரமே இல்லை, நடக்கிறதுக்கே இல்லை. அங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து கடல். நான் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து ரைட் சைடில் வந்து கார் பார்க் பண்ணலாம், லெஃப்ட் சைடில் வந்து கடல் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பக்கத்துலேருந்து இந்த கடைகள்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்போ அந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ வண்டி நிற்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்க்கிங், லெஃப்ட் சைடில் ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சாலே வந்து கடல் வந்துடும். கீழே வந்து இறங்கி போகலாம் இங்கேயுமே. அப்புறம் வந்து இங்கேயுமே குதிரை சவாரிலாம் இருக்குது. ஈவினிங் டைமில் வந்து சாப்பிட்றதுக்காக நிறைய கடைகள்லாம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து சன்செட்டே பார்க்கல, ஏன்னா வந்து மழை வந்துருச்சு.
நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஒரு 7 o'clockலாம். அங்கேருந்து நேராக கிளம்பி பொற்றை அடியில் இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நான் இந்த கோயிலுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கும்போது ஏதோ வந்தது. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ வந்தது. நான் அதுக்கு முன்னாடி வந்ததுன்னா பார்த்திங்கன்னா அப்பா இருக்கும்போது வந்தது. ஒரு 10 வருஷம் இருக்கும். நான் +2 ஏதோ படிக்கும்போது வந்தது. இது 3வது டைமு நான் சாய்பாபா கோயிலில் வந்து சாமி கும்பிட்றது. அங்கேருந்து கிளம்பி இப்போ நாகர்கோவில் வந்தாச்சு. இது வந்து கலெக்டர் ஆஃபீஸ் அந்த ரோடு. நைட்டு வர வழியிலே வந்து சாப்பிட்டு தான் நாங்கள் வந்தோம். நான் அதுக்கப்புறம் வந்து எந்த வீடியோவும் எடுக்கலை, ரொம்ப டயர்டாகிட்டேன். அதுவும் இல்லாமல் வந்து ரிஷி வந்து என் மடியிலே வந்து தூங்கிட்டான். ஸோ அதனால் வந்து என்னால் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. நான் கரெக்டாக ஊருக்கு வந்ததும் அவன் வந்து எந்திரிச்சிட்டான். இப்போ காரை வந்து எங்களோட ஷெட்டில் போட்டுட்டு நாங்கள் இனி வீட்டுக்கு கிளம்பணும். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ட்ரிப்பாக இருந்துச்சு. இந்த ட்ரிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். என்னோடய சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டை கிட்டுருந்தோட அந்த இதில் வந்து ஊந்து போட்டு